திருவெம்பாவை பாடல் 11. மொய்யார்த்தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்துன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்ய வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மனவாள ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டில் உய்வார்கள் உய்யும் பகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். சிவபெருமானே, உன் அடியவர்களான நாங்கள் வண்டுகள் மொய்க்கும் மலர்களை கொண்ட குளத்தில் முகேரென சப்தம் எழுப்பி குதித்து தண்ணீரை குடைந்து நீந்தியபடியே உன் திருவடிகளை எண்ணி பாடினோம். வழி வழியாக இந்த பாவை நோன்பை நிறைவேற்றி வருவதை நீ அறிவாய். சிவந்த நெருப்பை போன்றவனே, உடலெங்கும் திருநீர் அணிந்தவனே, செல்வத்தின் அதிபதியே, சிறிய இடையையும் மையிட்ட அழகிய கண்களையும் உடைய பார்வதி தேவியின் மணாளனே, ஐயனே, நீ இந்த உயிர்களை ஆட்கொண்டதும் அவை என்னவெல்லாம் நன்மை அடையுமோ அவை அனைத்தும் அடைந்துவிட்ட உணர்வு உன்னை பாடினாலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறது. இந்த பேரின்ப நிலை மறைந்து விடாமல் என்றும் அருள் செய்க. உலகத்தின் எல்லா உயிர்களையும் இறைவன் ஆட்கொள்ளத்தான் போகிறார். யானையும் சிலந்தையும் பறவைகளும் கூட அவனால் தானே ஆட்கொள்ளப்பட்டது. ஆனாலும் மனிதனுக்கு மட்டும் அவனை பாடும் வகையில் வாயை தந்திருக்கிறான். பேச திறன் அற்றிருந்தாலும் மனதுக்கு